எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு அடுத்த 15 நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க. அது ஊருக்கு கிளம்ப திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என் ட்ரெஸ் எல்லாம் எங்கெங்கேயோ போட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்லாப்ல கொஞ்சம் இருக்கு, வெளியே கொஞ்சம் இருக்கு, இன்னும் ரூம்ல அப்படின்னு அன்னைக்கு போட்டு அப்படியே கழட்டி போட்டு வச்சிருக்கேன். அதை எடுத்து அப்படின்னா பேக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் என் பையில இடம் பத்தல. ஆனா அந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப வெயிட்டான மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பேக்ல லேப்டாப்ல வச்சு பத்திரமா கொண்டு போனோம். ஸோ முடிஞ்ச வர திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அப்புறம் வந்து பாத்துக்கலாம்னு சொல்லி வெளியே போறேன். இப்போ நம்ம ஊருக்கு போலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வீட்டு சாவியை ஃப்ரெண்ட் ஏதோ ஞாபகத்துல பாக்கெட்ல போட்டு எடுத்து போயிட்டு அது சும்மா கூட போட்டு முடியல. அப்படியே வெளியே வந்தனா இந்த கேட்டு சாவியை நான் தொலைச்சிட்டேன். வீட்டை போட்டு ரெண்டே ஆப்ஷன், இது ரெண்டு தான், ரெண்டுமே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படியே தந்து விட்டு போக முடியும். ஆமா, அப்படியே தான் தந்து விட்டு போனா என்னால என் முடிவை மாத்திக்க முடியல. ஏதோ என் அறிவு கட்டின மாதிரி இந்த செப்பல் எல்லாம் எடுத்து போட்டு ஆளுங்க இருக்க மாதிரி கொஞ்சம் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு பை எடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. இதுல விஷயம் என்னங்க, ரூம்ல தேடுற மாதிரி எந்த பொருளுமே இருக்காது. மிஞ்சி போனா ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் கூட மாற்றத்துக்கு ஆள் இல்லாம பல மாசமா அப்படியே இருக்குது. அந்த தைரியத்தில் தான் அப்படியே கிளம்பிட்டேன். புது பஸ் ஸ்டாண்ட் போனதும் ஒரு டீ வழக்கம் போல இன்னைக்கும் சொதப்பிட்டான். டீல தண்ணி தான் ஊத்தி வச்சிருக்கான். அதை குடிச்சிட்டு கட்ட ஆத்தி பஸ் இருந்தது, அதுல போய் உட்காந்தேன். இன்னைக்கு வரும்போதே கட்ட சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். பஸ்ல ஒரு அக்கா கிட்டத்தட்ட 9 மணி நேரம் டிராவல் வேலூர் பஸ்ல ஆரம்பிச்சவங்க 6 வரைக்கும் போன்ல பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அப்படி என்னதான் பேசுவாங்கன்னே தெரியல. என்னோட கெஸ் என்ன அப்படின்னா இதுதான் பவர் ஆஃப் லவ்னு நினைக்கிறேன். என்ன கூட்டு போக எங்க அண்ணன் 2 பேர் வந்திருந்தானுங்க. வீட்டுக்கு போனா கோவில் போயிட்டு வந்தாங்க போல. அந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல, இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கா பார்க்கலாம்.